ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா, மிஸ் பண்ணாமல் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதை கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதிய கணநேர வழுக்கல்கள் அப்படிங்கிற ஒரு பக்கா ஃபேமிலி ஷார்ட் ஸ்டோரி கேட்க போறோம். அருமையான ஒரு கதை, கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பொதுவா கணவன் மனைவி குழந்தைகள் இருக்கக்கூடிய அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமான வாழ்க்கை பாத்தீங்கன்னா நல்லபடியாவே தான் போயிட்டு இருக்கும். ஆனா அதை கெடுக்கிறதுக்குன்னே யாராவது உள்ள நுழைஞ்சு ஏதாவது கருத்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை நாம நம்ம மனசுக்குள்ள ஏத்திக்கவே கூடாது. இந்த காதல் வாங்கி அந்த காதலை விட்டுறணும். அது மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வரதான் செய்யும். ஆனா நம்ம குடும்பத்துல இப்பவே நம்ம சந்தோஷமா தானே இருக்கோம். ஸோ அந்த கருத்தை கேட்டுக்கிட்டு அதை மனசுல ஏத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது தவறும் கூட. அதனால அந்த தவறான விஷயமா சொல்லக்கூடியவங்களை நாம தவிர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதை நாம நடைமுறைப்படுத்தக்கூடாது. அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை அப்படிங்கிறத அடிப்படையா வச்சுதான் இந்த கதை எழுதியிருக்காங்க. இப்ப கதைக்குள்ள போலாம். கேட்கலாமா? கணநேர வழுக்கல்கள் என்று பெரிதாய் ஆர்ப்பரித்த குக்கரை வெயிட்டால் ஒரு தரம் குட்டிவிட்டு வெங்காய கூடையை அருணா எடுத்தபோது பின்னால் வந்து நின்று அவள் இடுப்பை கட்டிக்கொண்ட ஸ்ரீதர், மார்னிங் அருண், காஃபி வேணுமே என்றான். அவன் முதுகில் உப்பு மூட்டையை தொற்றிக் கொண்டிருந்தால் 3 வயது மது. காஃபியா? பல்லுகிள்ளு தேய்க்க வேணாமா? அதுக்குள்ள 2 பேருமா கிச்சனுக்குள்ள வந்து காஃபின்னு கேட்க தைரியம் வந்துருச்சா? மது எட்டி அம்மாவின் முகவாயை தன் பக்கம் திருப்பியது. கண்களை மலர்த்தி ஆச்சரியத்துடன் கேட்டது, நாளைக்குதான் பல்லு தேய்ச்சேனேம்மா, நீ மறந்துட்டியா? மகளை கீழே இறக்கிவிட்ட ஸ்ரீதர் கைகளை தட்டி பெரிதாய் சிரித்தான். பாத்தியா, மதுவே சொல்லிட்டா, நாங்க நாளைக்கு நேத்திக்கு எல்லாம் பல்லு தேய்ச்சி முடிச்சாச்சு, நீ மரியாதையா காஃபி குடு. வயசுக்கு மீறின பேச்சு, புத்திசாலித்தனம் எல்லாம் இருந்தாலும் இந்த நேற்று நாளை பிரயோகத்தை மட்டும் சுத்தமாய் மகள் குழப்புவது சிரிப்பை வரவழைக்க அருணா பெண்ணை இழுத்து அழுந்த முத்தமிட்டாள். நாளைக்கு தேய்ச்சிட்டியா ராஜாத்தி? அப்ப சரி, நேத்திக்கு பல்லு தேய்ப்பமா? குழந்தைக்கு சரியாக பேசினவள் குனிந்து மெல்ல கண்ணடித்தாள். மதுமா, அப்பா பல்லு ஒரே அழுக்கா இருக்கு இல்ல? அவரை பத்திரமா கூட்டிட்டு போய் கிளீனா பிரஷ் பண்ணி விடு. எங்க பார்க்கலாம்? சின்ன பிள்ளையாட்டம் படுத்துனா பேச மாட்டேன்னு சொல்லிடு அப்பா கிட்ட, என்ன என்றாள் அம்மா. ரொம்ப பெரிய மனுஷியாய் தன்னை மதித்து அம்மா பொறுப்பை கொடுத்ததில் குழந்தை சடக்கென்று கட்சி மாறிற்று. ஐயா, அப்பா பல்லு ஒரே அழுக்கு, நான் தான் பிரஷ் பண்ண போறேன் என்று தரதரவென்று அவனை இழுத்து கொண்டு பாத்ரூமுக்கு ஓடிற்று. உதட்டை கோணி அழகு காட்டியவாறே போன கணவனை பார்த்து இல்லாத காலரை தூக்கிவிட்டு கொண்டாள் அருணா. டம்ளரில் காஃபி கலந்து வைத்துவிட்டு பெரிய பாத்திரத்தில் குழந்தைக்காக பாலை ஆற வைத்த பின் 3வது முறையை சத்தமிட்ட குக்கரை இறக்கி வைத்தாள். மறுபடி வெங்காய கூடையை எடுத்து கீழே வைத்துவிட்டு அரிவாள் மனையை இழுத்து நிறுத்தி தரையில் உட்கார்ந்து கொண்டாள். வாவ், இன்னைக்கு வெங்காய சாம்பாரா? தொட்டுக்க உருளைக்கிழங்கு ரோஸ்ட் உண்டா இல்லையா? ஸ்ரீதர் காஃபியை எடுத்து உறிஞ்சிக்கொண்டே கேட்டான். எல்லாம் உண்டு. மத்தியான டிஃபனுக்கு சப்பாத்தி குருமா தானேன்னு தவறாம ஒரு கேள்வி கேட்பீங்களே. அவள் வெங்காயம் நறுக்கின நாளிகையில் ஸ்ரீதர் ஆறிப்போயிருந்த பாலை சின்ன கப்பில் துளி துளியாய் விட்டு குழந்தையை குடிக்க வைத்தான். சீக்கிரம் குடிமதுமா, டிஃபனை பத்தியெல்லாம் இப்பவே பேசி பசியை கிளப்பி விட்டுட்டா உங்க அம்மா. வக்கனையா சாப்பிட்டு என் தொப்பை கீழே விழுந்துடுச்சு பாத்தியா? விழுந்த தொப்பையை அப்பாவும் மகளுமாக கீழே தேடிக்கொண்டே ஹாலுக்கு போக வெங்காயம் கொண்டு வந்த கண்ணீர் கண்ணை மறைக்க அருணா சிரித்தாள். 2 நிமிஷத்துக்கெல்லாம் ஹாலில் இருந்து டிவி சப்தம் கேட்டது. அருண், அழகழகா பொண்ணுங்கெல்லாம் ஜம்முன்னு எக்ஸசைஸ் செய்யறாங்க, இங்க வந்து பாரு. செய்து கொண்டிருந்த வேலையை நிறுத்தாமல் அருணா கத்தினாள். எல்லாம் நீங்களே பார்த்து ரசிச்சுக்கோங்க, எனக்கு வேலை இருக்கு, என்ன தொந்தரவு செய்யாதீங்க பிளீஸ். காய் நறுக்கி முடித்து ஒரு அடுப்பில் சாம்பாரையும் மற்றதில் ரசத்தையும் வைத்தவள் கீழே கிடந்த காய்கறி குப்பையை சுத்தமாக பெருக்கி முரத்தில் அள்ளி கொல்லைப்புறத்தில் இருந்த கூடையில் கொண்டு போய் கொட்டினாள். என்ன பண்றீங்க 2 பேரும்? சத்தமே காணுமே என்றபடியே திரும்பிய போது 2 பேரும் டிவி பார்ப்பதில் ஆழ்ந்து போயிருப்பது தெரிந்தது. சோஃபாவில் சாய்ந்தபடி அவனும் பக்கத்தில் இருந்த குட்டி நாற்காலியில் மதுவும் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு மது உட்கார்ந்திருந்த தோரணையால் கவரப்பட்டு அருணா அவள் அருகில் போனாள். குழந்தையை அப்படியே தூக்கி அணைத்துக் கொண்டாள்.
என்னடா புரியுது உனக்கு? ரொம்ப தீவிரமா டிவி பாத்துக்கிட்டு இருக்கியே. பாருங்க ஸ்ரீதர், இத தினம் காலையில கிளப்பி கிரச்சல விட்டுட்டு போறதுக்குள்ள துருதுருன்னு ரகள கிளப்பிடுவா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாயே திறக்காம ஊம கோட்டானாட்டம் டிவி பாத்துக்கிட்டு இருக்கு. குட்டி பொண்ணு, இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், நினைப்பு இருக்கா உனக்கு? என்னவோ எண்ணெயும் சீவக்காயுமாய் இப்போதே கண்ணில் விழுந்து விட்ட திடுசில் மது ஒப்பாரி வைக்க ஸ்ரீதர் அவளை சமாதானப்படுத்தினான். ஐய, இதுக்கு போய் யாராச்சும் அழுவாங்களா? அசட்டு பாப்பாங்க தான் அழுவும். நாங்க ரொம்ப சமத்துப்பா, அழவே மாட்டோம் தெரியுமா? நாம 2 பேருமா ஒன்னா குளிக்கலாமா மது? அழுகையை நிறுத்தாமலே மது தலையாட்ட அதன் கன்னத்தில் ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு கீழே இறக்கி விட்டாள் அருணா. உங்களுக்கு தெரியுமா ஸ்ரீதர், நம்ம மது இல்ல, அவ தானாவே டவலை எடுத்துக்கிட்டு உடனே பாத்ரூமுக்கு போயிடுவா. கொஞ்சம் கூட படுத்தவே மாட்டா. நீங்க தான் டிவி பாத்துக்கிட்டு டிலே பண்றீங்க. பாருங்க, உங்களுக்கு முன்னால அவ டவலோட பாத்ரூம்ல நிக்க போறா பாருங்க. அம்மா பேச்சினால் குஷி அடைந்த மது துண்டு எடுக்க படுக்கை அறைக்குள் ஓட சமையல் அறையை நோக்கி நடக்க துவங்கிய அவளின் கையை பிடித்து நிறுத்தினான் ஸ்ரீதர். இரு இரு, நாங்க 2 பேரும் ஒன்னாத்தானே குளிக்க போறோம். ஒருத்தருக்கு மட்டும் கன்னத்துல கொடுத்தா எப்படி? ஆனாலும் ரொம்பத்தான் ஓர வஞ்சனப்பா உனக்கு. அருணா மகிழ்ச்சி மாறாத முகத்துடன் அவனை பார்த்து சிரித்தாள். ஆசைய பாரு, சின்ன குழந்தைக்கு சரியா? எதுக்கெடுத்தாலும் மதுவோட நீங்க போட்டி போடக்கூடாதுங்க. நாளையில இருந்து ஆபீஸுக்கு போறத நிறுத்திட்டு நீங்களும் கிரச்சுக்கே போயிடுங்க. பாட்டில்ல பாலும் பிஸ்கட்டும் பேக் பண்ணி தரேன் என்ன என்றாலும் போகிற போக்கில் அவன் தலைமுடிக்குள் விரலை விட்டு முகத்தை லேசாக நிமிர்த்தி நெற்றியில் முத்தம் ஒன்றை பதித்து விட்டே போனாள். காய்ச்சிய எண்ணெயை கிண்ணத்தில் எடுத்துக்கொண்டு அருணா பாத்ரூமுக்குள் நுழைந்த போது பக்கெட்டில் ஸ்ரீதர் வெந்நீரை பதமாக விளாவி வைத்திருந்தான். ஒரு ஸ்பூன் எண்ணெயை எடுத்து மதுவின் தலையில் வைத்தவள் உடனே கையை உதறிக்கொண்டாள். அடடே, மறந்தே போச்சு, காலையிலிருந்து நீ டாய்லெட் போகவே இல்லையே மது. என்ன ஸ்ரீதர், நீங்களாவது ஞாபகப்படுத்த கூடாது? என்ன சொல்லணும், அதெல்லாம் அப்பவே முடிச்சாச்சு. அருணா ஆச்சரியமாய் பார்த்தாள். அப்பவே வா? அப்ப யாரு கழுவி விட்டாங்க? ஸ்ரீதர் ரொம்ப பெருமையாய் நான் தான் என்றான். நிஜமாவா? நிஜமா தான். நீ கிச்சன்ல ரொம்ப பிஸியா இருந்தியா, அதனால நானே கொண்டு போய் விட்டுட்டு கழுவியும் விட்டுட்டேன். தொடர்ந்து குழந்தைக்கு எண்ணெயும் சீயக்காயும் தேய்த்து தண்ணீர் விடுகையில் மதுவை நகரவிடாமல் பிடித்துக் கொண்டான் ஸ்ரீதர். டவலால் தலையை துவட்டி குழந்தையின் உடம்பு முழுக்க பவுடர் ஒற்றிவிட்டாள் அருணா. பிராக்கை உடுத்தி மறுபடி அவளது குட்டி நாற்காலியில் அமர்த்தினவள், டிவி பார்த்துக்கிட்டு இருக்கண்ணம்மா, நான் போய் மம்மு எடுத்துக்கிட்டு வரேன் என்று சமையலறைக்குள் வந்தாள். ரோஸ்ட் செய்வதற்கு முன் தனியாக எடுத்து வைத்திருந்த வேக வைத்த உருளையில் 2 கிழங்கை ஒரு சின்ன தட்டில் வைத்து கிண்ணத்தில் நெய் பருப்பு போட்டு துளி ரசம் விட்டு சாதம் பிசைந்து எடுத்து வந்தாள். இடுப்பில் சுற்றிய டவலோடு பாத்ரூமில் இருந்து வெளிப்பட்ட ஸ்ரீதர், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் சரியா குளிக்க முடியறது. 6 அமர தேய்ச்சி குளிச்சு 1 கிலோ போல அழுக்கு எடுத்ததுல உடம்பு கூட இழைச்சிட்ட மாதிரி தோணுது. அருண், நீயும் போய் கொஞ்சம் இழைச்சிட்டு வாயே, 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டு ஜம்முன்னு ஒரு தூக்கம் போடலாம் என மது ஓடி வந்து அப்பாவை கட்டி கொண்டாள். நானும் அப்பாவும் தான் கிளீனா இருக்கோம், நீ சரியான அழுக்க மூட்டை. அம்மா, நீ அழுக்க மூட்டை. எனக்கு அப்பாவே சாதம் ஊட்டுவாரு இல்லையாப்பா? வெரி குட் என்றவாறு அருணாவினிடமிருந்து பாத்திரத்தை வாங்கி கொண்ட ஸ்ரீதர் ஸ்பூனால் மதுவுக்கு ஊட்டிவிட்டு நடுவில் தன் வாயிலும் கொஞ்சம் போட்டு கொண்டான். என்னமோ செய்யுங்க, யார் சாப்பிடுவீங்களோ எனக்கு தெரியாது. கிண்ணம் இப்ப காலி ஆயிடணும், தெரியுதா? சமைத்தவைகளை டேபிளில் அழகாக அடுக்கி சாப்பிட தயாராக தட்டுக்களையும் வைத்துவிட்டு அருணா குளிக்க போனாள். பாதி குளிக்கையில் கதவு தட்டப்பட்டது. அருண், யாரோ ஒரு லேடி வந்திருக்காங்க, உன்னை பார்க்கணுமா? என்ன தேடிக்கிட்டா? ஏதாவது சோப்பு சானிட்டரி டவல் விற்கிற சேல்ஸ் உமனா இருக்குங்க, நீங்களே ஏதாச்சும் சொல்லி அனுப்பிடுங்களே ஸ்ரீதர். அதில்ல, உன்னைத்தான் பார்க்கணுமா, பிடிவாதமா நிக்கிறாங்க. பேர் சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் நான் கேட்கல. கஞ்சி ட்ரம்முக்குள்ள முக்கி எடுத்த மாதிரி வெறப்பா நின்னுகிட்டு, இது அருணா வீடு தானே, நான் அவளை பார்க்கணும்னு அதை விட வெறப்பா கேட்டாங்களா? நான் பயந்துகிட்டு ஓடி வந்துட்டேன். பொய்யான பயத்துடன் கிசுகிசுப்பாய் ஸ்ரீதர் விளக்க, ஓ என்ற தவிப்புடன் அருணா வாயில் விரலை வைத்தாள். கண்ணாடி போட்டுக்கிட்டு காட்டன் சாரி கட்டிக்கிட்டு பாப் தலையோட பார்க்க மெல்லிசா இருக்காளா? அத்தனை விவரம் எல்லாம் நான் பார்க்கல. வேணா இன்னொரு தரம் போய் நான் பார்த்துட்டு. விளையாடாதீங்க ஸ்ரீதர், அது கயல்விழியா தான் இருக்கும். வரேன்னு சொன்னவ இன்னைக்கு வந்துருவான்னு நான் நினைக்கல. விளையாடாதீங்க ஸ்ரீதர், அது கயல்விழியா தான் இருக்கும். வரேன்னு சொன்னவ இன்னைக்கு வந்துருவான்னு நான் நினைக்கல.
கயல்விழியா? ஏதோ சரித்திர கதையில கதாநாயகி பேரா அத படிச்சிருக்கனே, எதுல? ஐயோ விளையாடாதீங்க. சொல்றேன்ல, நேத்து நான் சொல்லல, பாம்பேல இருக்கிற என்னோட காலேஜ் சிநேகிதிய ரொம்ப வருஷம் கழிச்சு சந்திச்சேன்னு. அவளதான் இருக்கும். யாரு? கல்யாணம் பண்ணிக்காம பெண்கள் உரிமை அது இதுன்னு நிறைய பேசுவான்னு சொன்னியே, அவளா? அவளேதான். உட்கார சொல்லுங்க, இதோ வந்துடுறேன். பரபரவென்று தண்ணீரை கொட்டிக் கொண்டு புடவையை அவசரமாக சுற்றியவாறு அருணா ஹாலுக்கு வந்தாள். ஹலோ கயல், சாரிமா, குளிச்சிட்டு இருந்தேன். ஓ தட்ஸ் ஓகே. விரைப்பாக இருந்த தோளை இன்னும் விரைப்பாக்கி கொண்டு குளிக்கின கயல்விழி, காலையில பிரமாதமா வேற வேலை ஒண்ணும் இல்ல, சாயங்காலம் தான் ஒரு மீட்டிங் இருக்கு, நேத்து உன்னோட சரியாவே பேச முடியல, அதான் இப்பவே வந்தேன் என்று அவள் கூற, அந்த குலுக்கலும் அலட்சிய பேச்சும் சன்னமான சிரிப்பை உண்டு பண்ண ஸ்ரீதர் அவசரமாய் தலையை திருப்பிக் கொண்டான். அருணா சிநேகிதியின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள். இதுதான் என்னோட ஹஸ்பண்ட் ஸ்ரீதர், இது கயல்விழி, என்னோட காலேஜ் மேட். படிக்கிறப்பவே ரொம்ப வித்தியாசமானவளா இருந்தா. காலேஜ்ல பிரசிடென்ட் இவதான். அதோட பேச்சு போட்டி, என்சிசி எல்லாத்துலயும் கயல் தான் முதல். வணக்கம் சொன்ன ஸ்ரீதர் மரியாதைக்காக எதிரில் அமர்ந்தான். என்ன சாப்பிடுற கயல்? காஃபி, டீ? அவள் முடிக்கும் முன் கயல்விழி குறுக்கிட்டாள். ஓ நோ, அதெல்லாம் நான் சாப்பிடுறது இல்ல. காஃபில இருக்கிற காபின் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தெரியுமா? 100 கப்ல இருக்கிற காபினை தனியா எடுத்து ஒருத்தர் குடிக்க வச்சா ஆல் அவுட் ஆயிடுவார் தெரியுமா உனக்கு? இந்த மாதிரி குப்பை ஜங்க் உணவெல்லாம் நான் சாப்பிடுறதே இல்ல. மீண்டும் அவள் தோலை விரைப்பாக்கி குலுக்க மீண்டும் ஸ்ரீதருக்குள் சிரிப்பு வெடித்தது. அவன் அடக்கி கொண்டான். சரி, என்ன பத்தின விவரம் எல்லாம் தான் நேத்தே சொல்லிட்டனே, உன்னை பத்தி சொல்லு. எப்ப கல்யாணம் ஆச்சு? எங்க வேலை பாக்குற? கணவனை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு அருணா பெருமையுடன் விவரங்களை கூற துவங்க ஸ்ரீதர் குழந்தையை தூக்கியவாறே எழுந்து நின்றான். நீங்க பேசிட்டு இருங்க, நான் உள்ள போறேன் என்றான் ஸ்ரீதர். ஓரடி வைத்தவனை கயல்விழி தடுத்து நிறுத்தினாள். உட்காருங்க மிஸ்டர் ஸ்ரீதர், நாங்க தனியா பேசிக்கிற மாதிரி எந்த சீக்கிரட்டும் இல்ல. உங்களை பத்தின விவரங்களை சொல்லுங்களேன், ஐ எம் இன்ட்ரெஸ்டட். ஞாயிற்றுக்கிழமையும் அதுவுமாய் இது என்ன தலைவேதனை என்கிற எரிச்சல் வெளிப்படையாய் தெரிய ஸ்ரீதர் மறுபடி சோஃபாவில் உட்கார்ந்தான். குழந்தையை காலை நீட்டி அப்படியே படுக்க வைத்தான். பெயர், வேலை பார்க்கும் இடம் என்று வரிசையான கேள்விகளுக்கு இயந்திரத்தனமாய் பேசிய பிறகு புருவங்கள் முடிச்சு போட கயல்விழி வினவினாள். 2 பேருமே வேலைக்கு போறீங்களே, இதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அருணா? கேள்வியே புரியாத மாதிரி அருணா விழித்தாள். பிரச்சனைனா என்ன முழிக்கிற? வீட்டுல வெளியில எல்லா இடத்துலயும் பெண்களோட பிரச்சனைகளுக்கு கேட்கவா வேணும்? குழந்தைய எங்க விட்டுட்டு போறீங்க? பக்கத்து தெருவுல ஒரு நல்ல கிரஷ் இருக்கு, அங்கதான் விட்டுட்டு போறேன். இன்னும் 2 மாசத்துல ஸ்கூல்ல சேர்க்கணும். அப்பவும் அரை நாள் ஸ்கூல்ல முடிஞ்ச அப்புறம் பாக்கி நேரத்துல இந்த காப்பகத்துல தான் விடணும். கஷ்டம்தான், ஆனாலும் வேற வழி என்றாள் அருணா. ஒரு நிமிஷம் மௌனத்துக்கு பின் திடுமென நினைவுக்கு வந்த மாதிரி அருணா சொன்னாள். பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டா இப்படி குழந்தைய எங்கேயோ விட்டுட்டு போறமேன்னு தோணுது பாரு, அது ஒண்ணுதான் கயல். ஆனா அதுவும் கூட பிறந்த 4ஆம் மாசத்துல இருந்து குழந்தைய இதே காப்பகத்துல விட்டுட்டு போறதுல பழகி போச்சு. அதை விடு, வீட்டிலையும் வேலை செஞ்சுக்கிட்டு வெளியிலயும் போயிட்டு வர்றதுக்கு உனக்கு சிரமமா இல்லையா? இருக்குதான், ஆனா எத்தனையோ விஷயங்கள் யோசிச்சுதான் எங்களை மாதிரி பொண்ணுங்க வேலைக்கு போறாங்க. அதுல வேலைக்கு போனா சிரமம் அதிகமா இல்ல, போகாம வீட்டுல இருந்துட்டா அதிகமான எடை போட்டு பார்க்கணும். எனக்கு 2ஐயும் சமாளிக்க முடியுது கயல். அந்த பேச்சு சலிப்பை தர ஸ்ரீதர் மீண்டும் எழுந்து நின்றான். காஃபி தான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, ஏதாச்சும் கூல்ட்ரிங்க் சாப்பிடலாமே. அருண், போன வாரம் திராட்சை ஜூஸ் பண்ணினியே, அதையாவது அவங்களுக்கு கலந்து கொட. எழுந்த அருணாவின் கையை பற்றி கயல்விழி தடுத்தாள். கேலி புன்னகை உதட்டில் நெளிய கேட்டாள். நான் எப்பவுமே மனசுல பட்டதை பேசுறவ, அதனால டைரக்டா கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. மிஸ்டர் ஸ்ரீதர், அருணா தான் கஷ்டப்பட்டு ஜூஸ் பண்ணி வச்சிருக்காளே, அதை கலந்துகிட்டு வர்றது சிம்பிள் வேலை தானே. நாங்க பேசிட்டு இருக்கிறதுனால அதையே நீங்க செய்யக்கூடாது. என்ன ஒரு அதிக பிரசங்கித்தனமான கேள்வி என்ற வெறுப்பு இழையோட என்னது என்றாள் அருணா. அவரா? அவர் எதுக்கு அதெல்லாம் செய்யணும்? ஏன் செஞ்சா என்ன? அவருக்கு சமமா நீயும் வேலைக்கு போறியே, உன்னோட வேலைய அவங்களும் பயந்துக்கிறதுல தப்பு என்ன? சரி, என்னோட கேள்விக்கு பதில் சொல்லு. சமையல் வேலை முழுக்க நீதானே செய்யற? ஆமா. துணி துவைக்க, வீடு கிளீன் பண்ண வேலைக்காரர் இருக்காளா? ஆஹா, இல்ல, நானே தான். 2 பேருக்கு ஆள் எதுக்கு? காய்கறி மளிகை சாமான் வாங்குறதெல்லாம் அதுவும் நான் தான். பாக்கி வேலையெல்லாவது உங்க வீட்டுக்காரர் ஏதாச்சும் உதவி செய்வாரா?
என்று தயக்கமாய் தலையாட்டிய போது அருணாவின் முகத்தில் சுரத்து நன்றாகவே குறைந்திருந்தது. ஸ்ரீதரின் பக்கமாய் திரும்பினாள் கயல்விழி. சொல்லுங்க சார், நீங்க என்னென்ன செய்வீங்கன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க பார்க்கலாம். கயல்விழியின் பேச்சும் கேள்விகளும் கோபத்தை விட அதிர்ச்சியை அதிகமாக எழுப்பியதில் ஸ்தம்பித்து போய் ஸ்ரீதரன் மௌனித்த நிமிஷத்தில் சுவற்றுக்குள் நுழைய துளி இடுக்கு கிடைத்து விட்ட கரப்பான் பூச்சி மாதிரி கயல்விழி நிமிர்ந்து உட்கார்ந்தாள். எவ்வளவு படிச்சு எத்தனை பெரிய உத்தியோகத்துக்கு போனாலும் பொண்ணுங்க இன்னும் அடிமையாகத்தான் இருக்காங்க. ஆண்களுக்கு சமைச்சு போட்டு ஆண்களுக்காக சம்பாதிச்சு அவங்க இஷ்டத்துக்கு குழந்தை பெத்து எதுலயும் சுதந்திரமே இல்லாத அடிமைங்க தான். இதுக்காக சில பெண்கள் தைரியமா போராடுறாங்க. சில பேரு என் தலையெழுத்துன்னு சலிச்சுக்கிட்டு வாயை மூடிக்கிறாங்க. ஆனா இப்படி கேவலமா இருக்கமேங்கிற நினைப்பு கூட தோணாம பல பெண்கள் அப்பாவியே இருக்கிறதாலதான் ஆண்களுக்கு தைரியமே வருது. நிலைமை ரொம்ப முத்தி போய் அடிதடியில கொண்டு விட்டுட்டு கடைசியில பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிற முடிவு ஏற்படும் போதுதான் பொண்ணுங்களோட உரிமை சட்டம் அது இதுன்னு நினைப்பே பல பேத்துக்கு வருது. இந்த நிலைமை மாறணும்னா நீளமாய் பேசிக்கொண்டே போனவளை கோபமாய் தடுத்தான் ஸ்ரீதர். நிறுத்துங்க மேடம், உங்க பாட்டுக்கு ஏதேதோ பேசிக்கிட்டு போறீங்களே, என்னவோ வராதவங்க வந்திருக்கீங்களேன்னு பார்த்தா பிரத்தியார் வாழ்க்கையில திடீர்னு தலையிட்டு வேண்டாத விமர்சனம் பண்றீங்க. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, தயவு செஞ்சு போயிட்டு வரீங்களா? ஏதோ பேச வாய் திறந்தவளை மறுபடி குறுக்கிட்டு தடுத்தான். நீங்க எதுவும் சொல்ல வேணாம், எங்களுக்கு கல்யாணமாகி 4 வருஷமாவது, இது வரைக்கும் அமைதியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு எங்க நிம்மதியை கெடுக்காதீங்க. ஒரு தரம் வேகமாக கை கூப்பி விட்டு வாசலை நோக்கி வழிகாட்ட கயல்விழி எழுந்து நின்றாள். இப்படி எல்லாம் பேசுற ஆண்கள் நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். சோ பயந்துருவேன்னு நினைக்காதீங்க. காலம் எல்லாம் மாறிட்டு வர்ற, இனியும் உங்க ஆம்பளை ராஜ்யம் தொடர்ந்து நடக்கும்னு நினைக்காதீங்க மிஸ்டர். ஓகே அருணா, நான் வரேன். இந்த மிரட்டலுக்கு பயந்து கோழையாயிடாத, அதான் நான் சொல்லுவேன். பாய். விரைத்தபடி அவள் நடந்து வெளியேறினாள். ச்சே, எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, தீர்த்து வையுங்கன்னு நாங்களா கேட்டோம்? என்னவோ காப்பாத்த வந்தவங்க மாதிரி கொட்டையை குழப்பிட்டு போறாளுங்க. வாசற்கதவை அரைந்து சாத்தின ஸ்ரீதர் அருணாவிடம் வந்து குனிந்தான். என்னம்மா அப்படியே உட்கார்ந்துருக்க? என்னவோ பேச தெரியாம உளறிட்டு போயிருக்கு, நீ அதை போய் பெருசா. அவ ஒன்னும் உளரல, இத்தனை நாளா எனக்கு புரியாம இருந்தத புரிய வச்சுட்டு போயிருக்கா. உள்ளத சொன்னா உங்களுக்கு உடம்பு எரியதாக்கும். எதுவா வேணா இருந்துட்டு போகட்டும். அருண், இப்ப எனக்கு பசிக்குது, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் வா. கிடைக்கிற ஒரு நாளை ஏன் வீணாக்கணும், வா. அருணா அவன் கையை தட்டி விட்டாள். எனக்கு பசிக்கல ஸ்ரீதர், நீங்க வேணும்னா போய் சாப்பிடுங்க, அதான் எல்லாம் டேபிள்ல ரெடியா வச்சிருக்கேன்ல, போய் மகாராஜா மாதிரி உட்கார்ந்து சாப்பிடுங்க. சோஃபாவில் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருந்த மதுவை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு படுக்கை அறையை நோக்கி நடந்தாள். என்ன அருண் இது? அவ என்னமோ சொல்லிட்டு போனதுக்கு நீ ஏன் இப்படி கோச்சுக்கிற? காலையில இருந்து நீ எவ்வளவு வேலை செஞ்சிருக்க, பசியாதானே இருப்ப, சாப்பிட்டுட்டு மத்தத பேசிக்கலாமே. விருட்டென்று திரும்பினாள் அருணா. தெரியுதில்ல, காலையில இருந்து நான் தான் வேலை செய்யறேன்னு தெரியுதில்ல உங்களுக்கு. நான் ஏதாச்சும் உதவி செய்யட்டுமா, காய்கறி அரிஞ்சு தரட்டுமான்னு வாயை திறந்து கேட்கறது தானே. இது வரைக்கும் ஒரு நாளாச்சும் அடுப்பங்கரையில எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்களா? இல்ல வீட்டுக்கு ஏதாச்சும் உருப்படியான வேலை தான் செஞ்சிருக்கீங்களா? யாரு சொன்னாலும் சொல்லாட்டியும் என்ன அடிமை மாதிரி தானே நடத்துறீங்க. உங்களோட நான் சாப்பிட வர முடியாது. எனக்கு உதவிதான் செய்யல, தொந்தரவாவது செய்யாம இருங்க என்றாள் படபடப்புடன். படுக்கை அறைக்குள் நுழைந்து குழந்தையை படுக்க வைத்து விட்டு தானும் பக்கத்தில் ஒண்டி படுத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள் அருணா. ரொம்ப படபடப்பாக இருந்தது அவளுக்கு. இதுவரை இப்படி கோபமாக கத்தியதில்லையே என்ற குற்ற உணர்வு ஒரு வினாடி தோன்றி உடனே அது மறைந்தும் போனது. என்ன தவறு? எப்போதாவது இதெல்லாம் சொல்லித்தானே ஆக வேண்டும். கல்யாணமான 4 வருஷமாய் தொடர்ந்து வேலைக்கு போய் கொண்டுதானே இருக்கிறேன். இத்தனை பொறுப்புகளும் என் தலையில்தான் என்ற பிரஜை கூட எப்படி எழாமல் போயிற்று? உணராமலே இருக்கும் அளவுக்கு கண்ணை மறைத்தது எது? படபடப்பு கண்ணோரங்களில் நீர்ப்பூக்களை பூக்கச் செய்ய அருணா அடி உதட்டை கடித்தாள். எச்சில் கூட்டி விழுங்கி ஆசுவாசப்படுத்திக் கொள்ள முனைந்தாள். புத்தியில் இது நாளிகை படர்ந்திருந்த கோப புகை மூட்டம் மெல்ல விலக சிந்தனை நிதானப்பட துவங்கியது. என்ன ஆயிற்று எனக்கு? எதற்காக அந்த கத்தல் கத்தினேன்? எவ்வளோ வந்து தூண்டிவிட்டாள் என்பதற்காகவா? இது நாள் வரை பொறுக்க முடியாத பாரம் என்று திடுமென சுமையானதேன்? ஒருவேளை சுமக்க முடியாத அளவுக்கு பெரும் பாரம் எதுவும் இருந்ததில்லையோ? அப்படியானால் ஒன்றுமில்லாததையா பெருசுபடுத்தி விட்டேன்? மூடிய கண்கள் தாமாக திறக்க அருணா எழுந்து உட்கார்ந்தாள். கயல்விழியிடம் பட்டியலிட்ட வேலைகளை நான் தான் செய்கிறேன் என்றாலும்
ஸ்ரீதரின் ஒத்துழைப்பு இன்றி இவற்றை சுலபமாக செய்ய முடியுமா? தினம் குழந்தையை குளிப்பாட்டி அதற்கு வேண்டியவைகளை பையில் அடைத்து காப்பகத்தில் கொண்டு விடுவது அவர்தானே. இன்று கூட துளியும் அசிங்கம் இன்றி நானா இதை செய்வது என்கிற கர்வம் எதுவும் இன்றி குழந்தையை டாய்லெட் போக வைத்து கழுவியும் விட்டாரே. 10 மணி ஆபீஸாக இருந்தாலும் எனக்காக முன்னதாகவே கிளம்பி 9:15க்கு என்னை இறக்கி விட்டு முதல் ஆளாக போய் ஆபீஸை திறந்து உட்கார்ந்திருக்கிறாரே. நாள் தவறாமல் சாயங்காலமும் என் ஆபீஸுக்கு வந்து அழைத்து போகிறார். அவர் வரும் வரை சும்மா இருக்க வேண்டாமே என்று நானே தானே பக்கத்து மார்க்கெட்டுக்கு போய் காய்கறியும் மளிகையும் வாங்கி வருகிறேன். அவராக என்னை விரட்டினாரா அல்லது நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னாரா? ஒன்றுமில்லையே. அப்புறம் இன்றைக்கு இது சரியில்லை, அது சரியில்லை என்று எப்போதாவது ஏதாவது குறை? இல்லையே, எதுவும் அவர் மூச்சு விட்டதில்லையே. மாறாக லேட்டாக எழுந்திருந்து முழு சமையல் சமைக்க முடியாமல் வெறும் ரசம் மட்டும் வைத்தால் கூட அதையும் விடாமல் கப்பில் வாங்கி குடித்து பிரமாதம் அருண் என்று பாராட்டுவாரே. வாரா வாரம் ஞாயிறன்று மதியம் தூங்கி எழுந்ததும் சலவைக்கு போட வேண்டிய துணிகளையும் இஸ்திரி செய்ய வேண்டியவைகளையும் மூட்டை கட்டி எடுத்துக்கொண்டு லாண்டரியில் போட்டு சனிக்கிழமை அவருக்கு முழு விடுமுறை ஆனாலும் கூட என்னை ஆபீஸில் விட்டு மதியம் 2 மணிக்கு வந்து அழைத்து போய் இடைப்பட்ட நேரத்தில் வீட்டை அழகாய் ஒட்டடை அடித்து தூசி தட்டி யோசிக்க யோசிக்க அதிக வேலைகளை ஸ்ரீதரை செய்ய வைத்துவிட்டு தான் சும்மா இருக்கிறோமோ என்ற சந்தேகம் எட்டி பார்க்க தப்பு பண்ணிவிட்டோமே என்ற உதறலுடன் எழுந்தாள் அருணா. இத்தனை செய்தும் கூட கயல்விழி கேட்டபோது ஒன்றையும் சொல்லி காட்டாமல் முழித்த அவனது வெகுளித்தனம் நினைவுக்கு வந்து பதட்டத்தை அதிகப்படுத்தியது. வேகமாக வெளியே வந்தாள். ஸ்ரீதர் ஹாலில் இல்லை. சமையல் அறையில் கையிலும் முகத்திலும் மாவு அரிதாரம் மாதிரி ஒட்டி கொண்டிருக்க பாத்திரத்தில் எதையோ போட்டு பிசைந்து கொண்டிருந்த கணவனை பின்னால் இருந்து இறுக அணைத்துக் கொண்டாள் அருணா. சாரி ஸ்ரீதர், தெரியாம என்னவோ கத்திட்டேன் என்றபோது வார்த்தைகளே புரிபடாமல் அவள் குரல் நெகிழ்ச்சியுடன் வெளிவந்தது. நீ எதுக்குமா சாரி சொல்ற? நான் தான் மடையன். இதுவரைக்கும் உனக்கு ஒன்னும் உபகாரமே பண்ணாம இருந்துட்டேன் பாரு. இனிமே பாரு, ஜமாய்க்கிறேன். இன்னைக்கு கூட நான் தான் சப்பாத்தி பண்ண போறேன். என்ன? உள்ளுக்குள் தோன்றியிருந்த உறுத்தல் மறைய அருணா முன்னால் எட்டி பார்த்தாள். சப்பாத்தியா? அதுக்கா இவ்வளவு கொலன்னு மாவு பிசைஞ்சு வச்சிருக்கீங்க? விரலால் எடுத்தபோது முக்கால் கஞ்சி மாதிரி இருந்தது. பசை போல ஈசிக்கொண்டு ஒட்டியது. துளி எடுத்து வாயில் போட்டவள் முகத்தை அஷ்ட கோணலாக்கினாள். ஐயா, உப்பே போடலையா? ஸ்ரீதர் விழித்தான். உப்பா போடுவாங்கன்னு எனக்கு தெரியாதே அருண். வெறும் கோதுமை மாவதான் பிசையணும்னு நீ எப்பவோ. அவன் கையில் இருந்த பாத்திரத்தை பிடுங்கி கீழே வைத்த அருணா, உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொன்ன? ச்சே, தப்பு என் பேர்ல தாங்க. எவ்வளோ வந்து என்னவோ பொதுவா உளறினான்னு நானும் யோசிக்காம மடச்சியா இருந்துட்டேன். அவ பேச்சு என்ன பாதிக்க வேற இடம் கொடுத்திருக்கேன். உள் விவகாரம் பூரா தெரியாம இப்படி கண்டவளும் மூக்க நுழைக்கிற அளவுக்கு பலவீனமாவா இருந்திருக்கேனா? மை காட், நல்ல வேலைங்க. கொஞ்சம் இடிஞ்சு போயிட்டு உடனே சமத்தா யோசிக்கவாவது செஞ்சனே. இல்லாட்டி இதுவே பெரிய சண்டையாகி மாறாத கசப்பில்ல உண்டாக்கி இருக்கும். சாரி ஸ்ரீதர், ஐ எம் வெரி சாரி. உங்க ஞாயிற்றுக்கிழமை மூடே கெட்டு போச்சு இல்ல? ஸ்ரீதர் ஆதரவாய் அவளை அணைத்துக் கொண்டான். விடு அருண், இன்னைக்கு டிஃபன் வெளியில ஹோட்டல்ல சாப்பிடுவோமா? டிஃபனா? சாப்பாடே இன்னும் முடியலையே. நீங்களாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? மேஜை மேல் வைத்த பாத்திரங்கள் வைத்தபடியே இருக்க நீ வராம தனியா நான் எந்த ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டிருக்கேன் அருண் என்ற ஸ்ரீதரின் கையை பற்றி மேஜை முன் அமர்த்தி தானும் அருகில் அமர்ந்த போது அருணாவுக்கு அதுவரை இல்லாத பசி திடுமென்று தோன்றிவிட்ட மாதிரி இருந்தது. கனநேர வழுக்கல்கள் சிறுகதை முற்றும். இந்த கதையில வந்த மாதிரி நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, டிஸ்டர்பன்ஸ் உள்ள வரும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா எந்த விஷயமும் அவங்கள அசைச்சிக்கவே முடியாது. உடனே அதை சரி பண்ணிக்கிறது பெட்டர். அருணா மாதிரி. இந்த கதை சம்பந்தப்பட்ட கருத்தை இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.